ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் வந்து ரிபப்ளிக் டே அப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்காக இன்றைக்கே வந்து அதுக்கான களைகட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது தளபதி 69 டைட்டில் என்ன அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தளபதி 69 டைட்டில். ஏன்னா அவரோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எந்த மாதிரியான டைட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஒரு பிக்கை தான் இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேறு எதுவுமே இல்லை, இந்த பிக்கு தான். இந்த பிக் வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது, வைரலாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் வந்து. ஸோ தளபதியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து 90% வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது வந்து நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் தான். ஸோ இந்த டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் ஒரு சிலர் வந்து இதுக்கு தவிர்த்து என்ன டைட்டில்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆலப்புறம் தமிழன் இல்லை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாதிரியே சூப்பராக வைங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. பக்காவான ஒரு தமிழ் டைட்டில் தான் வரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. ஏன்னா வினோத் அவர்கள் இது வரைக்கும் வந்து தமிழ் டைட்டில் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து நாளைய தீர்ப்பு டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைய தீர்ப்பு இருந்தால் ஓகே தான். ஏன்னா வந்து அது வந்து கேட்சியாக இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து அடுத்த வருஷம் வந்து அரசியலில் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே அதை விருப்பப்படுறாங்க. பட் ஆனால் இது என்ன கதைக்களம், எந்த கதையை வந்து டிபெண்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி தான் வந்து அந்த டைட்டில் வந்து வைப்பார் வினோத் அவர்கள். ஸோ அதனால் வந்து இந்த கெஸ் வந்து பண்ண முடியல. ஸோ பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக வந்து ஸ்டோரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைட்டில் வந்து சூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அதையும் மீறி வந்து சொல்கிறது வந்து ஆலப்புறம் தமிழன் அப்படிங்கிறாங்க பாலிடிக்ஸ் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா. ஸோ அதையும் தாண்டி வந்து என்ன டைட்டில் வந்து வைக்க போகிறாங்கிற ஆர்வம் வந்து நல்லாவே இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவே வந்து பற்றிக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தளபதி 69 டைட்டில் பற்றி தான் எல்லா டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்டாக எதிர்பார்க்குறது வந்து இந்த நாளைய தீர்ப்பு டைட்டில் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது எப்படி அமைய போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ வந்து ரிபப்ளிக் டே வந்து கன்ஃபார்மாக வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு டைட்டிலோடு தான் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அதை விட அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரிபப்ளிக் டே அன்றைக்கி எப்படிங்கிறது தெரியலை. பட் ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், கன்ஃபார்மாக கொண்டாட்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.